அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். மூமீன்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், இறைவனுடைய 99 திருநாமங்களும் ஹஸ்மால் உஸ்னா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றதும் அழகிய திருநாமங்களாகும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அந்த 99 திருநாமங்களில் நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்ப சக்தி பெற்ற 3 இஸ்முகளை பற்றி தான். இறைவனுடைய 99 திருநாமங்களை நாம் தினமும் ஒரு முறை ஓதும் போதே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கக்கூடிய பரக்கத்தும் ரஹமத்தும், நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளும் சொல்ல அளவில்லாததாகும். நாமே நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும் அது. அஸ்மால் உஸ்னா தினமும் ஓதி வெற்றியடைந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. நமது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கிடைக்கும். நமது குடும்பத்தில் பரக்கத் என்பது கிடைக்க தொடங்கும். அதற்கு மேலாக இறைவனுடைய ஒரு கருணை நமது மேல் எப்பொழுதும் இருக்கும். இந்த 99 திருநாமங்களை தினமும் ஓதும்போது நமக்கு அதிக பிரதிபலன். அதிலும் நாம் தினமும் நமது அன்றாட வாழ்க்கையில் என்றைக்குமே ஓத வேண்டிய ஒரு 3 இஸ்முகளை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 இஸ்முகளை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தீனான அறிவை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூட ஒரு சதக்கவாகும். அதனால் முடிந்த அளவு நீங்கள் அடுத்தவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இனி அந்த சக்தி மிகுந்த நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த 3 இஸ்முகள் எதுன்னு பார்ப்போம். இறைவனுடைய அழகிய 99 திருநாமங்களில் சக்தி பெற்ற இந்த 3 திருநாமங்களை தினமும் ஓதக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பார்க்கலாம். நமது வீட்டில் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல், வேதனை இல்லாமல், கவலைகள் இல்லாமல், நல்ல சந்தோஷத்தோடு, வீட்டில் பரக்கத்தும் ரஹமத்தோடு, நல்ல ஒற்றுமையோடு, பெரும்பாலும் நிறைய வீடுகளில் எப்பொழுதும் பிரச்சனைகள் தான், எப்பொழுதும் வேதனையும் பதட்டமும் தான். ஆனால் இறைவனுடைய இந்த 3 திருநாமங்களை நமது வீட்டில் நாம் ஓதிக்கொண்டிருந்தால் நமக்கு அல்லாஹு தாலாவிடமிருந்து நமது வீட்டில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும், நமக்கு பரக்கத்தும் ரஹமத்தும், இன்னும் ஹயரான வழிகளில் நமது வீட்டில் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலாவின் ஒரு கொடைகள் நமது வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதன் பின்பு எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இறைவனுடைய ஒரு பரக்கத்து நமது வாழ்க்கையில் வந்து சேர்ந்தால், இறைவன் தர தீர்மானித்தால் நமது வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான். சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய உயர்வை அந்த அடியானுக்கு பார்க்க முடியும். அதே போல் அந்த அடியானுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் என்பது விசாலமாக்கப்படும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அல்லது மனதளவில் நினைத்தாலும் நீங்கள் நினைத்ததை விட அல்லாஹு தாலா எளிதாக அந்த காரியங்களை அமைத்து தருவான். இப்படி அதிக அளவில் சக்தியும் அதிக அளவில் அதிசயமும் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 3 இஸ்முகள். முதல் இஸ்மு யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா. இந்த யா ஃபத்தாஹு யா அல்லா, வெற்றியை தரக்கூடிய என்னுடைய இறைவன், இந்த இஸ்ம ஒரு நாள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த திருநாமத்தின் அந்த ஒரு சக்தியை நாம் உணர்ந்தால் நமது வாழ்க்கையில் நாம் இதை தவிர்க்கவே மாட்டோம். வெற்றியின் சாவி நமது கைகளில் இருப்பதுதான் யா ஃபத்தாஹு யா அல்லா. அதாவது நாம் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய தொடங்கும் போதே நம் தோல்வியை சந்தித்தால் நீங்கள் 3 தடவை யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா என்று ஓதி துவா செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு அது வெற்றிகரமாக அமையும். வெற்றியின் சாவி என்றுதான் யா ஃபத்தாஹு யா அல்லா என்பதை கூறப்படுவது. இரண்டாவது, நமது இதயம் நேரான வழிகளில் பயணம் செய்யும். மூன்றாவது, எல்லா வேதனைகளிலிருந்தும், கவலையிலிருந்தும், துக்கத்திலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். எந்த ஒரு தடைகளிலிருந்தும், சிரமங்களிலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாப்பான். நிறைய பேருக்கு கல்யாணம் என்பது நடைபெறாமல் பல வருடங்களாக தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நல்ல பணம் இருக்கும், நல்ல அழகு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு கல்யாணம் என்பது அமையாமலே இருக்கும். இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதும் போது உங்களுக்கு பிடித்த உங்களது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வரனை இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவான். யா ஃபத்தாஹு யா அல்லா, யா ஃபத்தாஹு யா அல்லா என்று தினமும் 100 முறை நீங்கள் அதிகப்படுத்தி ஓதிக்கொள்ளுங்கள். சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் இந்த ஒரு திக்ரை ஓதும் போது சிறையிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான். இனி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் ஒரு கணக்கை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அந்த கணக்கில் நீங்கள் ஓதி முடித்து கொள்ளுங்கள். இனி அது உங்களுடைய எக்ஸாமிலாக இருந்தால் அல்லது இன்டர்வியூலையா இருந்தால் அல்ல ரெஸ்யூம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக வேண்டும் என்றால் டென்ஷன், டிப்ரெஷன், சிரமங்கள், தடைகள், கவலைகள் எல்லாம் நீங்குகிறது. இனி 8வது விஷயம், தினமும் 100 முறை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வருமானத்தில் பெரிய ஒரு உயர்வை பார்க்கலாம். பணம் என்பது அதிகரிக்க தொடங்கும். 100 தடவை யா ஃபத்தாஹு யா அல்லா என்று தினமும் ஓதுவதற்கு நமக்கு குறைந்த நேரம் போதுமானது.
அந்த ஒரு குறைந்த நேரத்தை நீங்கள் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற திக்ரு ஓதுவதற்கு நீங்கள் மாற்றி வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானமும் பணமும் அதிகரிக்க தொடங்கும். இந்த ஒரு திக்ருக்கு இன்னும் ஏராளமான மகத்துவங்கள் இருக்கிறது. அதில் கொஞ்சம் மகத்துவங்கள் தான் நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது திக்ர் அஸ்மால் உஸ்னால இரண்டாவது சக்தி பெற்ற அந்த திருநாமம் யா ஹையு யா அல்லாஹ், யா ஹையு யா அல்லாஹ். எந்த ஒரு அடியானாவது யா ஹையு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை 5 நேர தொழுகைக்கு பின்னர் ஒவ்வொரு அமர்விலும் 100 தடவை நீங்கள் ஓதினால் அந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா ஆயுளை அதிகப்படுத்துவான். இன்னும் திடீர் மரணங்களிலிருந்து ரப் அவனை பாதுகாத்து விடுவான். அது மட்டுமில்ல, ரிஸ்கில் நல்ல விசாலம் கிடைக்கும். அதே போல சம்பாத்தியத்தில் அதிக உயர்வை ஏற்படுத்துவான். சம்பாத்தியத்தில் எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் அந்த அடியானுக்கு ஏற்படாது. வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இன்னும் குடும்பத்தில் தேவையான ஒற்றுமை என்பது இருக்கும். சம்பாத்தியத்தில் அதிக ஒரு முன்னேற்றத்தை நமக்கு பார்க்க முடியும். அடியானுடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்பது பக்கத்தில் கூட வராது. வறுமை என்பது விலகி ஓடும். நாம் எப்பொழுதுமே அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்ல ஆயுள், அதிக ஆயுள், நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று. திடீர் மரணத்திலிருந்து நமக்கு வேண்டியவருக்கு வேண்டி இறைவனிடத்தில் எப்பொழுதும் நாம் துவா செய்வோம். நாம் வாழக்கூடிய இந்த துனியா வாழ்க்கையில் நமக்கு ரிஸ்கில், வருமானத்தில், செல்வத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தடையும் இல்லாமல் யாரிடத்திலும் கையை நீட்டாமலும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் எப்பொழுதும் நாம் துவா செய்வோம். அதற்கு இந்த யா ஹையு யா அல்லாஹ் என்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் தினமும் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் 100 முறை ஓதி துவா செய்யுங்கள். யா ஹையு யா அல்லாஹ் என்கிற இந்த திருநாமத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன ஒரு துவா அந்த அடியான் கேட்டாலும் அல்லாஹு தாலா இறைவன் அந்த அடியானுக்கு அவன் கேட்பதை வாரி வாரி வழங்குவான் என்பதாகும். இனி 3வது திருநாமம் யா மலிக்கு யா அல்லாஹ், யா மலிக்கு யா அல்லாஹ். அரசன், நாம் அனைவருக்குமே அரசன் நமது ரப்பு தான். அஸ்மால் உஸ்னால ரொம்ப சின்ன திருநாமமும் அதே நேரத்தில் ரொம்ப சக்தியையும் பல அற்புதங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு திருநாமமாகிய யா மலிக்கு யா அல்லாஹ் என்கிற இந்த ஒரு திருநாமத்தை தினமும் வெறும் 9 தடவை நீங்க ஓதும்போது இறைவன் அந்த அடியானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நல்ல பரக்கத்தும் ரஹமத்தும் நல்ல சந்தோஷமும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவான். இன்னும் மக்களிடையில் அந்த அடியானுடைய ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரத் தொடங்கும். எல்லா நோய்களிலிருந்தும் ரப் அந்த அடியானை பாதுகாத்து கொள்வான். இன்றைய காலத்தில் நோய் இல்லாமல் உள்ள ஒரு வாழ்க்கை என்பது பெரிய ஒரு பொக்கிஷம்தான். அப்போது இந்த மலிக் யா அல்லாஹ் என்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் தினமும் 111 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா கடுமையான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து விடுவான். இனி லுஹாவுடைய நேரத்தில் ஒரு அடியான் 111 தடவை இந்த யா மலிக்கு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை ஓதும்போது அது அடியானுடைய இதயத்தில் அல்லாஹு தாலா நூர் என்கிற வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். நமது வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் பல மாற்றங்களையும் பல பொக்கிஷத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடிய 3 இஸ்முகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். முதல் இஸ்மு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், 2வது இஸ்மு யா ஹையு யா அல்லாஹ், 3வது யா மலிக்கு யா அல்லாஹ். நிறைய பேர் ஓதுவது யா மாலிக் யா அல்லாஹ், யா மாலிக் அல்ல, யா மலிக்கு யா அல்லாஹ் என்பதாகும். நமது வாழ்க்கையில் அதிக அளவில் இதை ஓத முடியவில்லை என்றாலும் தினமும் நமது தொழுகை தொழுது முடித்துவிட்டு 3 தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா பரக்கத்தை பொழித்து தரக்கூடிய ஃபஜ்ருடைய நேரத்திலும் வீட்டில் பரக்கத்தும் ரஹமத்தும் மலக்குகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மஹரிபுடைய நேரத்திலும் கண்டிப்பாக இதை அதிகப்படுத்துங்கள். இறைவனுடைய 99 திருநாமங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றதாகும். அதை ஓதும் போது அதை உணர்ந்த ஒரு அடியானுக்கு அதை வாழ்க்கையில் ஓதாமல் இருக்க முடியாது. இறைவனுடைய அழகிய 99 திருநாமங்களை ஒரு அடியான் மனப்பாடம் செய்தால், அதை தினமும் அவன் மனப்பாடமாக ஓதினால், அந்த அடியான் யாராக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவனை அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா வழியாக சொர்க்கம் நுழைய வைப்பான். இது நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நாம் ஒரு பயணம் செய்கிறோம், பஸ்ஸில் ஆனாலும் காரில் ஆனாலும் நடந்து போனாலும் ட்ரெயினில் ஆனாலும் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி நாம் சென்றால் அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாத்து விடுவான். இந்த 99 திருநாமங்களையும் மனப்பாடமாக ஓத தெரிந்த ஒரு அடியானுக்கு 5 நிமிடம் போதுமானது. நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நிமிடங்களாகும் அது. அதனால் இந்த 3 இஸ்முகளையும் நமது வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.